முட்டு தூரம் போய் கெஞ்சினேனா வரமாட்டேன்னுட்டாளுக. நான் என்ன செய்ய? ஏமா விடுமா, எல்லாம் நல்லபடியா நடக்குமா. அத்தை, மச்சான நம்பினா மலையேறத்தான் முடியும், மாப்பிள்ளைய நம்பினா மலையவே புரட்டி போட்டுடலாம். நீங்க எதுக்கு இப்படி ஃபீல் பண்றீங்க? உங்களுக்கு ஒத்தாசையா நான் இருக்கேன், ஃப்ரீயா விடுங்க. நீ ஏன்டா எனக்கு ஒத்தாசையா இருக்கணும்? நாலா பக்கமும் என் பிள்ளைங்க இருக்காங்க. எப்பா அந்த கதிர் பையன் என்னப்பா ஆச்சு? அப்படியே விட்டுட்டீங்களேப்பா, அவனை எங்கன்னு தேடுறது? அண்ணே, நானே சொல்லணும்னு நினச்சேண்ணே. இந்த கதிர் பையனுக்கு ஃபோன் அடித்தா ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான். ஆனால் வெளியில் இருக்கவங்களாம் அவனை அங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தேன், அங்கே போனா இங்கே போனான்லாம் சொல்கிறாங்க. ஆனால் என் கண்ணில் படவே இல்லைண்ணே. என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆனால் ஒரு தகவலும் இல்லை அவனை பற்றி. இப்போ என்ன பண்ணுறது? எப்பா வருவான் பாவன், நேரம் வந்துருச்சு, வருவேன். கதிர் வருவேன். சக்தி குடிப்பா. உனக்கு வேணுமாடா? இல்ல, அப்புறம் நான் குடிச்சுக்கிறேன். அண்ணா உள்ள வரலாமாண்ணே? வாப்பா கந்தசாமியா, வா வா உள்ள வா, உட்கார் உட்கார் வா. இருக்கட்டும்ண்ணே, பரவாயில்ல. உட்காருப்பா. அண்ணா வணக்கம். பரவாயில்லண்ணா, இருக்கட்டும். என்ன விஷயம்? பரவாயில்ல, வெளியில வந்ததுல இருந்து கோவில் பக்கமே நீங்க வரலையாண்ணே? எதுக்கு வரணும்? அதான் கமிட்டிலேருந்து அவர் தூக்கி அசிங்கப்படுத்திட்டீங்கல்ல. என்ன இப்போ நாங்கள் அங்கே வந்து உட்காந்து உண்டை கட்டி தின்னணுமா? தம்பி, என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. நான் மட்டும் எடுக்கிற முடிவு செல்லுபடி ஆகுமா? ஏற்கனவே அந்த எஸ்கேஆர் குடும்பத்தை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம அண்ணன் கொஞ்ச நாள் வரலன்ன உடனே அவங்க எல்லாத்தையும் தான் கையில் எடுத்துக்கிட்டாங்க. எனக்கு இருக்கிற அழுத்தத்தெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது தம்பி. நான் அண்ணனுடைய ஆதரவாளர்னு தெரியும். எனக்கு ரொம்ப நெருக்கடி கொடுக்குறாங்க. அது விஷயமா பேசதான் அண்ணனை பார்க்க வந்தேன். வாங்க தம்பி, உங்களுக்கு கல்யாணம்னு கேள்விப்பட்டேன், வாழ்த்துக்கள். இந்தாரு கந்தசாமி, இந்த சமாளிக்கிற பேச்செல்லாம் இங்கே பேசாதீங்க.